சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக நம்முடைய தெய்வம் வீற்றிருக்கிறது. வலது வருஷத்துல ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அது உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்தை உணர்ந்து கொண்டு அப்படி ஆராதிக்க போகிறார். கண்கள் மூடி கைகள் உயர்த்தி தேவ சமூகத்துல உணர்ந்து கொண்டு இந்த காலை வேளையில சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, தேவவின் சேராவின்கள் ஓய்வெங்குவை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழ்கிறதே. இந்த காலை வேளையிலே சபையாக நமது சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உம்மை புகழ்கிறோம். அம்மா, உங்கள் குறைகளை மன்னிங்க சுவாமி. நீங்கள் தகுதி இல்லாமல் நீக்குங்க அப்பா. உங்கள் தகுதி எங்களால் உண்டாயிராமல் உன்னால் உண்டாயிருக்கிறதா தகுதிப்படுத்துங்க அப்பா. துதிக்கத்தக்க உணர்ந்து கொண்டு நாமே சொல்லாதீங்க, பின்னால சொல்லாது உணர்ந்து கொள்வோமா. சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அந்த சிங்காசனத்திற்கு அந்த சிங்காசனத்தை சூழ 24
மூப்பர்களும் கேருபீன் சேராபீன்கள் பாடுகிற அந்த தேவாதி தேவனை பயபக்தியோடு வளர்ந்து கைகளை உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அப்படியே கைகளை தூக்கி எல்லாரும் கைகளை உயர்த்தும். சபை சபைகள் மத்தியில் ஜோதிகளின் பிதாவே, சம்பூர்ணமான தெய்வமே, சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாழ்வுகிறவரே, பிதாவின் மகிமையின் பிரகாசம், இருந்தவரே இருக்கிறவரை வரப்போகிறவர், மேசியாவே வாழ்க 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 வாழ்க, சர்வபூமிக்கும் ஆண்டவரே, சர்வலோகத்தின் தெய்வமே, எபனேசரே எல் ஷடாய், ஜீவனுள்ள ஜீவாதிபதி, வாழ்த்து வணங்குகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, இடைவெளிகள் இந்த நாளின் மகிமையான இந்த பரிசுத்த ஓய்வு சபையிலே எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கிட்டார். துவக்கம் முதல் முடிவு மட்டும் தெய்வீக மகிமைகளை சூழ்ந்து கொண்டு வழி நடத்துவதாக உலகமெங்கும் நடக்கிற பரிசுத்த ஆராதனை எங்கள் ஆண்டோர் ஆசீர்வதித்து தருகிறார். நடக்க போகிற பரிசுத்த ஆராதனை எங்கள் ஆண்டோர் ஆசீர்வதித்து தருகிறார். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபெறுவீராக, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எங்களை அனுப்புவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எந்த நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்வேன், அவரே நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரை என்கிற பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். இந்த நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார்.
தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்கிற பாடல் பாடி தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவன் மீட்டவரே, தினமும் அதே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அதே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க,
சில நிமிடங்கள் கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில்.
மரண பரியந்தம் எங்களுக்காக தம்மை தாமே தாழ்த்தினவரே, அடிமையின் ரூபம் எடுத்தவரே, சிலுவையில் சுமந்தவரே, சிலுவை சகித்தவரே, நெஞ்சோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் மகிமையானவைகளை செய்யும் ஆண்டவரே, மக்களோடு வல்லமாய் இடைபடுங்க ஆண்டவரே. முகமுகமாய் பேசுகிற தெய்வமே, மெல்லிய சத்தத்தில் எங்களோடு இடைபடுகிற தெய்வமே, மகிமை வெளிப்படுத்தி எங்களை பலப்படுத்தும் தெய்வமே. இந்த நாளில் மகிமையானவைகளை செய்யுங்கப்பா. இதே காரியங்களை செய்யுங்க. உடைய திருமண சித்தத்தை நிறைவேற்றுங்க. உங்க நாமத்தை பலமாய் மகிமைப்படுத்துங்க. தாழ்த்துகிறோம் அப்பா. சீக்கிரமாய் உடைய மக்களை உடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்ப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நல்ல வசனத்தை தியானிப்போம் நாம். வாசிப்போம். ஆதியாகமம் 24:67. ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 24:67. எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, வாசிங்க சேர்ந்து எல்லாரும். சாராளுடைய கூடாரம். சாராளுடைய கூடாரம் என்கிற தலைப்புல நாம் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நிறைவாய் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து சொல்வேலா? சாராளுடைய கூடாரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோமே. எல்லாரும் சொல்லல. சாராளுடைய கூடாரம் அல்லது சாராளுடைய வீடு என்கிற தலைப்புல இந்த நாளிலே நாம் செய்தியை தியானிப்போம். வித்தியாசமான தலைப்பு, வித்தியாசமான கொஞ்சம் செய்தி, வித்தியாசமான சில ஆலோசனைகள் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனம் நமக்கு எதை காண்பிக்கிறது? நல்லா பாருங்க. ஒரு சம்பவத்தை நமக்கு காண்பிக்கிறது இந்த வசனம். ஈசாக்கு என்ன செய்றாரு? ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். 37வது வயதுல ஈசாக்குனுடைய 37வது வயதுல அவனுடைய தாய் சாராள் மரிக்கிறாள். 3 வருஷம் ஈசாக்கு தன் தாய்க்காக மிகுந்த துக்கத்தோடு இருந்தார்னு வேதம் சொல்லுது. ஈசாக்கு 40 வயதிலே திருமணம் முடித்தார். ஆனால் ஈசாக்குனுடைய 37 வயது வரைக்கும் தான் அவனுடைய தாயார் சாராள் அவனோடு இருந்தார்கள். ஈசாக்குனுடைய 37வது வயதுல அவனுடைய தாயார் மரிக்கிறார்கள். ஈசாக்கு 3 ஆண்டு காலம் ஆறுதல் இல்லாமல் தவித்து போயிருந்த போது அவன் ரெபெக்காளை தன்னுடைய தாயினுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போகிறான். அங்கே அவன் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு வேதம் சொல்லுது. நம்ம இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில
தியானித்திருக்க வாய்ப்பு இல்லை, கேட்டிருக்கவும் வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தியானத்தை தான் இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு நல்ல விதத்துல, மகிமையான விதத்துல விளக்கி தரப்போகிறார். இதனுடைய தலைப்பு சாராளுடைய கூடாரம் அல்லது சாராளுடைய வீடு. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுது, சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய். அப்ப சாராளுக்குன்னு ஒரு வீடு இருந்திருக்கு. ஆமென், அல்லேலூயா. புருஷங்காரன் தான் கொடுத்திருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? சில கணவன்மார்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை உண்டு. கல்யாணம் முடியும் போது எப்படியோ ஒருவேளை அங்கிருந்து தொகை வாங்கி இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு 2 வீலர் வாங்கி இருக்கலாம். போன சண்டே நம்ம தியானம் பண்ணோம். சோ ஏதோ ஒன்று அங்கிருந்து வாங்கி இருக்கலாம். ஆனா சில கணவன்மார்களுக்கு ஒரு ஆசை உண்டு. என்ன தெரியுமா? எப்படியாவது என் வாழ்க்கையில நான் என் மனைவிக்குன்னு ஒரு வீடு கிஃப்ட் பண்ணணும். அப்படி கொடுத்தவர்களும் உண்டு, கொடுக்க நினைத்தவர்களும் உண்டு. ஆண்டவர் உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுவாராக. எனக்கு அந்த வாஞ்சை உண்டு, என்னைக்கோல இருந்து எனக்குள்ள உண்டு. நான் என் மனைவிக்கு அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட், ஒரு வீடு ஒரு கிஃப்டா கொடுக்கணும். அவ பேர்ல, அதுவும் என் பேர்ல பண்ண மாட்டேன். என் பேர்ல பண்ணி நான் கிஃப்ட் கொடுத்தா அது வந்து முல்ல மாதிரி தான். எனக்கு ஆசை அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட், அப்படிப்பட்ட ஒரு அன்பளிப்பு என் மனைவிக்கு நான் கொடுக்கணும். அவ பேர்ல எழுதப்படணும் அந்த வீடு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பல ஆண்டுகளாக எனக்கு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டு. சோ அதே போல ஐயா கொஞ்சம் நீங்க தம்பி, நீங்க உட்காந்துருங்க, நீங்க உட்காந்துருங்க. அது அவங்க சரி. ஒருவேளை அதே போல வாஞ்சை உங்களுக்குள்ள, தாகம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நல்லது. யாராவது மனைவிமார்கள் அப்படி இருக்கல, அவங்களுக்கு யாருக்காவது என் கணவர் எனக்கு ஒரு வீடு வாங்கி தந்து இருக்காரு என் பேர் அப்படின்னு இருந்தா கொஞ்சம் கையை தூக்குங்க பாப்பா. கல்யாணம் ஆயிட்டா? ஓ சரி, குழந்தை உட்கார்ந்து சரி, கையை தூக்குங்களேன் ப்ளீஸ். சரி, உங்க பேர்ல தானே? அப்ப நம்ம பரவாயில்லையே, 3 கணவன்மார்கள் சரித்திரம் படைச்சிட்டாங்களே. ஆபிரகாம் நல்ல மனுஷையா. ஆபிரகாமுக்கு ஒரு ஆசை, என் மனைவிக்கு ஒரு கிஃப்ட். பலன் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் செகண்ட். ஆனா அந்த வாஞ்சை இருக்கு, அந்த ஆசை இருக்கு பார்த்தீங்களா? ஒருவேளை நிறைய பேருக்குள்ள அந்த ஆசை வாஞ்சை இருக்கலாம். ஆனா என்னால அடேங்கப்பா என்ன பயங்கரமான ஒரு சவுண்ட் என் காதுல கேட்டு தருவா. இப்போ பாஸ்டர் வாங்கி கொடுக்கலாம், வீட்டை தூக்கிட்டே ஓடிடுவா அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது காதுல. நீங்க ஆவியில விட்டு எல்லாம் அது டகாத்து காத்துரும். தன்யவாதம். வாங்கி கொடுத்தா வீட்டை கொண்டு, அதனாலதான் என்ன பண்ணிருக்கிறேன், என் பேர்லயே தான் வைத்து. சரி, உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படி பாருங்க. உங்க குடும்பத்துக்கு நடுவுல நான் வர வரல. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? சாராளுக்கு ஒரு கூடாரம், சாராளுக்கு ஒரு கூடாரம். ஒருவேளை நிறைய பேர் நீங்க அப்படிப்பட்ட வாஞ்சையோட இருக்கலாம். நல்ல விஷயம். இதெல்லாம் நீங்க, நான் உங்களுக்கு சொல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவேன், இதெல்லாம் நல்ல விஷயங்கள், நீங்க தாராளமா செய்யலாம். எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாலெல்லாம் மனைவி அதிகமா நம்ப மாட்டாங்க. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, அவ பேர்லாம் போடக்கூடாது, அவ பேர்லாம் எழுதக்கூடாது, அவ பேர்லாம் பண்ணக்கூடாது, அவ அப்படி நிறைய உண்டு. அது அவங்க விஷயம், நான் அதுலாம் தலையிட மாட்டேன். எனக்கு ஆண்டவர் ஆண்டுடைய வார்த்தையை காண்பிக்கிறார். ஆபிரகாம் யார் தெரியுமா? தன் மனைவிக்கு, தன் மனைவி பேர்ல, தன் மனைவிக்காகவே, தன் மனைவி உரிமை கொண்டாட, மனைவியின் மீது ரொம்ப பட்சமா, பாசமா, அன்பா, உருக்கமா, இரக்கமா இருந்தவர் தான் ஆபிரகாம். ஆமென். கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்றேன், எதை இருந்தாலும் அதை இழந்துடாதீங்க சீக்கிரமா. வாழ்க்கை மனைவியினுடைய அருமை சில நேரம் பக்கத்துல இருக்கும்போது தெரியாது, ஆனா போயிட்டாங்க அப்படின்னா பிறகு உண்மைக்கு சொல்ல பாதி உங்க சரீரம் பைத்தியமா தான் அழைக்கும்.
பாதி சரீரம் உசுரோட இருந்து சாயா காப்பி பண்ணு தின்னாலும் பாதி சரீரம் வந்து செத்ததா தான் இருக்கும். அதை இழந்துடக்கூடாது வாழ்க்கையில. எதை இழந்தாலும் உண்மைக்கு சொல்றேன். சோ ஆபிரகாம் என்ன செய்யறாரு, சாராளுக்குன்னு ஒரு கிஃப்ட் பாருங்க. என்ன கிஃப்ட்? வீடு கிஃப்டா கொடுத்திருக்கிறார். கூடாரம் ஒரு வீட கிஃப்டா கொடுத்திருக்கிறார். இந்த சாராள் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாராளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சாராய் முத பேர், பின்பு சாராள் இந்த பேர் மாறினது. ஆண்டவரே மாத்தினார். ஆண்டவரே இந்த பேர்ல கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்தார். சாராய் அப்படின்னு சொல்லி வேண்டாம். ஏன்னா சாராய் அப்படிங்கிறது முதல் பேர். அந்த சாராய் என்கிற முதல் பேருக்கு அர்த்தம் வந்து இளவரசி. ஆண்டவர் அப்பொழுது முதல்ல இந்த சாராள் தன்னுடைய கணவனுக்கு மாத்திரம் ஒரு இளவரசியா இருந்தார். ஆனா ஆண்டவர் பின்னாட்கள்ல இனி சாராய் அல்ல, சாராள் எனப்படுவா. ஏன்னா நீ உன் கணவனுக்கு மாத்திரம் இளவரசி அல்ல, தள்ளாத ஜாதிகளுக்கு நீ இளவரசியாக போகிறாய். அதனால உன் பேரை நான் மாத்திரேன், சாராள் வைக்கிறேன். இந்த சாராள் என்பதின் அர்த்தம் இளவரசியா. இந்த சாராள் என்ன செய்கிறார் தெரியுமா? பலவிதமான ரோல் பிளே பண்றார். இந்த சாராளை குறித்து இன்னும் சில காரியங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 11வது அதிகாரம், அதே ஆதியாகமம். தூங்குறவங்க தூங்க ஆரம்பிக்கலாம், செய்தி ஆரம்பித்து விட்டது. 11வது அதிகாரம் 31வது வசனத்தை முதலாவது வாசிங்க எனக்காக யாராவது. தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற என்ன முடிச்சுங்க வாசிங்க. கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். அவர்கள் ஆறாம் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இங்க பாருங்க, ஹலோ இங்க பாருங்க. இந்த சாராளை குறித்து வேதம் என்ன சொல்லுதான்? சாராள் யாரா? இத வாசிங்க. யார் இது? நல்ல சத்தமா சொல்லுங்க. யார் வீடாவது ஒரு வீடாவது இருக்கா என் வீட்டுல மருமக இல்ல அப்படின்னு? ஏதாவது விதத்துல உங்க வீட்டுல மருமக உண்டு, இல்ல நீங்களே ஒரு மருமக. இந்த சாராளை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சாராள் ஒரு மருமகளா இருக்கிறார். ஹலோ மருமகள்மார்களே, சொங்கி மருமகள்மார்களே, வீட்டை கொளுத்துறதற்கு வந்த மருமகள்மார்களே, வீட்டை அணைக்கிறதற்கு வந்த மருமகள்மார்களே, வீட்டை நாசமாக்க வந்த மருமகள்மார்களே, இந்த சாராள் ஒரு நல்ல மருமகள். இந்த சாராளுடைய மாமனாரை புகழ்ற அளவுக்கு, சொல்லுகிற அளவுக்கு ஒரு நல்ல மருமகள். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த சாராள் மருமகளாக என்ன செய்யறா தெரியுமா? தன்னுடைய வேலைகளை சரியா செய்யறார். இந்த சாராளுக்கு ஆண்டவர் கொடுத்த ரோல்கள்ல ஒரு ரோல் என்ன தெரியுமா? மருமகள் என்கிற ஒரு ரோல். இரண்டாவது ஆண்டவர் என்ன ஒரு ரோல் கொடுக்கிறார் இந்த சாராளுக்கு பாருங்க. 18வது அதிகாரம் 10வது வசனம் வேகமாய் வாசிங்க. அப்பொழுது அவர் உற்பவ காலத்திற்கு நிச்சயமாக விடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலிலே கேட்டுக்கொண்டிருந்தார். செகண்ட் வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இங்கே? செகண்ட் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? உன் மனைவியாகிய, சொல்லுங்களேன். முதல் ரோல் ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா, ஒரு மருமகள்ங்கிற ரோலை கொடுத்திருக்கிறார். செகண்ட் ஆண்டவர் கொடுத்த ரோல் என்ன ரோல் கொடுத்திருக்கிறார்? உன் மனைவியா. என்னென்ன ரோல் எல்லாம் பிளே பண்றா பாருங்க இந்த சாரா. ஒன்னு மருமகள், ரெண்டு மனைவின்னு ஆண்டவரே சொல்றார். மூணாவது 24:67 வேகம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். மூணாவது என்னவா? மூணாவது வேதம் சொல்லுது, ரெபெக்காள் என்ன பண்றா? ஒரு தாயாக இருக்கிறா. என்னவா வாசிக்காங்க? என்ன எழுதிருக்கு முதல்ல? இல்ல ஈசாக்கு
தாய், மருமகள், மனைவி, தாய். 4வது வாசிங்க 20:12. அவள் என் சகோதரி என்பது மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானால். 4வது வேதம் என்ன சொல்லுது? இவள் யாரா? ஒரு சகோதரி. யாரு சொல்லுங்க? எங்க பார்த்துட்டு நேத்து போன சிலையை யோசிக்காதீங்க. எங்க பாருங்க. 4வது வசனம் என்ன சொல்லுது? இது யாரா? சகோதரி. 5வது யாருன்னு காண்பிக்கிறேன். அதே 20:12 வாசிங்க. 5வது யாருன்னு காண்பிக்கிறேன். அவள் என் சகோதரி என்பது மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி. என் தகப்பனுக்கு அப்படின்னா யாரு? 5வது உங்க மோல குமாரத்திய சொல்லுங்க. 5வது யாரு? தகப்பனுடைய அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? மகன். சரி, முதல்ல என்னது? மருமகள். செகண்ட் மனைவி. 3 தாய். 4 சகோதரி. 5 மகன். எத்தனை ரோல பிளே பண்றா சாரா? 5 ரோல் ஆண்டவர் கொடுக்கிறார் சாராளுக்கு. சாராளுக்கு 5 குணங்களை வைக்கிறார். சகோதரியாக செயல்படு, மகளாக செயல்படு, மனைவியாக செயல்படு, மருமகளாக செயல்படு, தாயாக செயல்படு. எப்பா 5 ரோல் கொடுக்கிறார். 5 ரோல். ஒருவேளை உங்களுக்கு 3 இருக்கலாம், சிலருக்கு 2 இருக்கலாம், சிலருக்கு 5 கூட இருக்கலாம், சிலருக்கு 4 இருக்கலாம். இந்த 5 ரோல் சாராளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். சாராளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 5 பெயர்கள். முதலாவது சாராள் ஒரு மருமகளா இருக்கிறார், 2வது மனைவியா இருக்கிறார், 3வது தாயா இருக்கிறார், 4வது சகோதரியா இருக்கிறார், 5வது மகளா இருக்கிறார். 5 விதமான ரோல் பிளே பண்றார். அவள் தன்னுடைய கூடாரத்துல, தன்னுடைய வீட்டுல இந்த 5 விதமான ரோல் பிளே பண்ற. எல்லாத்துலயும் சரியா இருக்கிறார். எதுலயுமே கம்ப்ளைண்ட் ஆகல. நல்ல மருமகளா இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரல, நல்ல தாய் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் வரல, நல்ல மனைவி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் வரல. எல்லா விஷயத்திலையும் அவ்வளவு கிளியரா இருக்கிறா இந்த சாரா. அந்த சாராளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் மாத்திரம் அவளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. 5 பொறுப்புல இருக்கிற இந்த சாராளுடைய வாழ்க்கையில ஆதி காலத்துல இருந்தே ஒரு காரியம் மாத்திரம் இவளை விடாமல் இவளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. 11:30 வாசிங்க வேகமா. சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள். என்னதான் சாராளுக்கு என்ன இல்ல, அதனால என்னவா? சரி, ஓகே, நல்லா கவனிக்க. இப்போ சாராள் தன்னுடைய கூடாரத்துல இந்த 5 விதமான பொறுப்பை என்ன பண்றாருன்னா நல்லா நிறைவேற்றார். இந்த சாராளுக்கு நான் உங்களுக்கு இன்னும் விளக்கி காண்பிக்கிறேன். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 18:9 வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். சாராள் எங்கே இருப்பா? எப்போமோ எங்க இருக்கிறா? அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். எங்க இருக்கிறா? கூடாரத்துல. வீட்டுல இருப்பா, வீட்டை விட்டு போக மாட்டான். ஆமா, 6வது வசனமும் வாசிங்க கூட. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். நல்லா கவனிக்கிறது. இந்த 6-9 வசனம் எதை காண்பிக்குதுன்னா, இந்த சாராள் என்கிறவள் என்ன செய்யறாரா, கூடாரத்துல இருக்கிறா. 5 பொறுப்பு இவளுக்கு. அத்தனையும் வைத்துக் கொண்டு இவ எங்கதான் இருக்கிறான்னா கூடாரத்துல இருக்கிறாள். வசனம் சொல்லுது, தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியில போறது இல்லை. கூடாரத்துல இருந்து என்ன செய்யறா, அந்த மெல்லிய மாவை எடுத்து நல்ல அப்பத்தை என்ன செய்யறான்னு சொல்றான். இது எதை காண்பிக்கிறது? இந்த சாராளுக்கு வீட்டை விட்டு வெளியில போகிற அந்த பழக்கம் இல்லை.
அவள் கூடாரத்திலே இருக்கிறாள். ஆண்டவர் வந்து கேட்கிறார், உன் மனைவியாகிய சாராள் எங்கே? சாராள் கூடாரத்தில் இருக்கிறார். ஒரு கூடாரவாசி தான் இந்த சாரா. அதனாலதான் அந்த சாராளுடைய சந்ததியில யாக்கோபு என்கிற கூடாரவாசி பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டிக்கு பேர தப்பாம பிறந்திருக்கிறார். யாக்கோபுக்கு பேர வேதம் சொல்லுது கூடாரவாசி. அவன் சகோதரன் வனசஞ்சாரி. அவன் வீட்டுல இருக்க மாட்டான். சண்டே ஆராதனை 12 மணிக்கு முடிஞ்சாலும் அவன் வீட்டுக்கு போறது சாயந்தரம் 5 மணிக்கு. எங்க போவான்? கூட்டம் முடியறதை எதிர்பார்த்துட்டே இருப்பான். 2 கொட்டாயை விட்டுக்கிட்டே இருப்பான். கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 5 மணி நேரம் வனசஞ்சாரி போவான். எங்க மான் இருக்கான்னு பார்க்க போவான். அடுத்தது முயல் இருக்கான்னு பார்க்க. அவன் சஞ்சாரமா அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த சாராளை குறித்து வேதம் அழகா சொல்லுது. இந்த சாராள் எப்படிப்பட்டவளாம்? எங்க இருப்பாளா? எங்க இருப்பாளா? ஏன்னா இவ யாரு? மருமகள், மனைவி, தாய், சகோதரி, மகள். வாவ், 5 குணங்கள் உள்ள இந்த பெண்ணு வந்து வெளியில சுத்தக்கூடாது. நீ சகோதரி, வெளியில சுத்தாத. கூடாரத்துல வேலை இருக்கு உனக்கு. நீ மகளா, வெளியே சுத்தாத. கூடாரத்துல உனக்கு வேலை இருக்குது. நீ மருமகளா, வெளியில சுத்தாத. கூடாரத்துல உனக்கு வேலை இருக்குது. நீ தாயா, வெளியில சுத்தாத. கூடாரத்துல உனக்கு வேலை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும், மனைவிக்கும் எல்லாத்துக்கும் கூடாரத்துல நிறைய வேலை இருக்கு. இல்லையா? வேலை யாருக்கு? யாராவது இருக்கிறீங்களா பெண்கள்? எனக்கு வேலை இல்லை கூடாரத்துல அப்படின்னு சொல்லி எல்லாத்திற்குமே இந்த கூடாரத்துல வேலை உண்டு. இந்த சாராள் கூடாரத்தை விட்டு என்ன செய்ய வேண்டாம், வெளியில எங்கேயுமே போக மாட்டான். அந்த கூடாரத்துல இருந்து வசனம் சொல்லுது, மெல்லிய மாவெடுத்து அப்பத்தை சுடுற அப்படின்னா தன்னுடைய வீட்டு விஷயத்துல, தன்னுடைய சமையல் விஷயத்துல கவனமா இருக்கிறார். அதை மாத்திரம் திரும்ப வாசிங்க. சிலருக்கு நல்லா பெண்ட நிமிப்போம். ஆமா, 6 வாசிங்க. பெண்ட நிமிக்கிறது 6ல தான் இருக்கு. சீக்கிரமா வேண்டாம். சொங்கி மருமோலே, சொங்கி மோலே, சொங்கி சகோதரியே, சீக்கிரம்லாம் வேண்டாம். உன் சுடிதார்ல உள்ள அந்த கால்ல அம்பிருக்க துணியை இழுக்கிறதுக்கு 10 நிமிஷம் இது இருக்கு. அடுத்து 15 நிமிஷம் இது இருக்கு. அடுத்து நீ உட்கார்றதற்கு நிறைய அப்படிதான் இருக்குது எனக்கு. அது ஒரு ரொட்டி சுடணும்னா 2.5 மணி நேரம் ஆகுது. 2.5 நிமிஷத்துல ரொட்டி சுடுற மருமகளே நான் பார்த்திருக்கேன். 2.5 மணி நேரம் ஆக்குறதையும் பார்த்திருக்கேன். அது ஒவ்வொன்னையும் இழுத்து தலையை சொரிஞ்சு எல்லா சேஷ்டைகளையும் முடிச்சு 2.5 மணி நேரம் கழிச்சு பையன் ரொட்டி சுடும். அங்க ஆபிரகாம் என்ன சொல்றாரு? மருமகளே, மனைவியே, ஏ சகோதரியே, மகளே, தாயே, சீக்கிரத்தை காண்பி. உன் கூடாரத்துல உனக்கு தேவையானது என்ன தெரியுமா? துரிதம், வேகம், சீக்கிரமாய். துரிதம், வேகம், சீக்கிரமாய். துரிதம், வேகம், சீக்கிரமாய். வீட்டு காரியங்கள் என்ன செய்யணும்? வேகமா இருக்கு. வீட்டு காரியங்கள் எனக்கு வயிறு வலிக்கு வயிற்றுல வீட்டு சோறே திங்கிறது இல்லை, வடப்பா திங்குது. மருமகா, வடப்பாக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? ஸ்டேப்லர் பின்லாம் இருக்கும், சன்னல் கயிறுல உள்ள நூல் இருக்கும், ஏகப்பட்டது உண்டு. சமீபத்தில் ஒரு நாள் தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சேன். லாஸ்ட்ல இவ்வளவு பெரிய நகம் வருது உள்ள. எடுத்து நல்லா கண்ணை பெருசாக்கி பார்த்தேன். நகத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவு பெரிய நகம். எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு. தண்ணி பாட்டில கூட இந்த நிலைமையா? ஹலோ, வீட்டுல சாப்பிட முடியும். என்ன என்ன வெங்காயம் எங்க போயிட்டு இருக்கு, தக்காளி எங்க போயிட்டு இருக்கு, என்ன கிச்சன்ல உள்ள அந்த துணியை மாட்டின அந்த துணியோட அலைங்கிய என்ன? அது வீட்டுக்காரிக்கு கொஞ்சம் வயிறு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இப்ப சொல்ல முடியாது. சிலர் தப்பா நினைச்சிருவாங்க. எதற்குன்னா அப்படிப்பட்ட சாப்பாடு, அப்படிப்பட்ட வகைகள் தின்னு நிறைய வீட்டுல அப்படிதான் இருக்குது. அந்த வீட்டுல உள்ள கூடாரத்தில் உள்ள மெல்லிய மாவு உபயோகப்படுத்தப்படுறது இல்லை.
நிறைய நிறைய விதமான காலை உணவு இருக்கு தெரியுமா? காலை உணவு இந்த பிள்ளைகளை கேட்டு பாருங்க. நிறைய அம்மா அப்பா செய்து கொடுக்கறதே இல்லை. கடைக்கு போ 2 பாவை வாங்கிட்டு ஒன்னு பாவக்காரருக்கு ஏதாவது வைக்கணும். அம்மைய எத்தனை விதமான காலை உணவு இருக்கு இல்லையா? சரி, தமிழ் காலை உணவு கொஞ்சம் டைம் ஆயிரும். நீங்க கொஞ்சம் ஒத்துழைச்சா தான் ஸ்பீடா போக முடியும். நிறைய இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கணும். தமிழ் காலை உணவு எத்தனையோ உணவு இருக்கு. சொல்லுங்க பாப்பா. கிடைக்காதான்னு எங்கிட்டு இருக்கு. நெய்யாப்பம், பணியாரம், நெய் பணியாரம், ஊத்தாப்பம், ஊத்த இல்லாத அப்பம், வேற புட்டு, ஏகப்பட்ட தமிழ் காலை உணவே ஏகப்பட்டது இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு அது கிடைக்கிறது இல்ல. அம்மர் அந்த ஒரு மேகி, ஆண்டவரே கௌரவா பேசுங்கப்பா, வெள்ளிக்கிழமை இல்ல எத்தையோ வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டு அதுவும் தான் இப்படியே இழுத்துக்கிட்டு சிலது மூக்குள்ளேயும் போடுறோம் பிள்ளைகள். வேற அம்மா ஓடி வந்து உள்ள இருந்து பக்கத்தை போட்டு இழுத்துக்கிட்டு நல்ல காலை உணவு சமைக்க முடியல. ஏன்னா இது எழும்பும் போது சூரிய வெளிச்சம் பாதி வந்துருது. இது எழும்பும் போது பாதி சூரிய வெளிச்சம். இனி இது அவிச்சுனா எத்தனை மணிக்கு கொடுக்கும்? 2 மணிக்கு கொடுக்கும். சாப்பாட அப்படியே கொலை பண்ணிடுது. எத்தனை காலை உணவு இருக்கு, எத்தனை விதமா இருக்குது. திங்கட்கிழமை தோசை போடுறோம். திங்கட்கிழமை நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் தோசை கிடைக்க உங்களுக்காக பேசுறேன். செவ்வாய்க்கிழமை இட்லி. ஐயா ஐயா நீங்க யாராவது நோட் பண்ண யாராவது எழுதிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை இட்லில. சரி, புதன்கிழமை அது என்ன சொன்னாங்க? உப்புமா. அதை விட்டு அது வேண்டாம். நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அது வேண்டாம், யாருக்குமே பிடிக்காது. ஆமா, இஸ்ரேல் உப்புமா தின்ட்டான்னு நினைக்கிறேன். ஆள் ஒரு மாதிரி இருக்காங்க உப்புமா. சரி, புதன்கிழமை என்னது? பூரி. சரி, புதன்கிழமை பூரி எழுதி. வியாழக்கிழமை இடியாப்பமா. அவர் இப்ப அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஓட்டவரை. சரி, அடுத்து என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை உபாசம் பண்ணுங்க. சனிக்கிழமை பொங்கல். அடுத்து வர்ற திங்கள் அதை விட்டு போங்க, அடுத்து நிறைய இருக்கும். சரி, இப்ப கேட்டுருவோமா இவங்க கிட்ட? யாருக்காவது அப்படி கிடைக்குதா வீட்டுல அப்படின்னு கேட்போமா? கொஞ்சம் அந்த மருமகளுடைய அந்த மருமகள், மனைவி, அந்த மகள், அந்த தாய், அந்த 5 முகம் அது கொஞ்சம் வெளிப்படட்டுமே எப்படி இருக்குன்னு இல்லையா? என்னையா கிடைக்குதா? அப்படி விதவிதமா கிடைக்குதா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி விட்டுருங்க. வெள்ளி உபாசம் பண்ணு. சனி கிடைக்குதா? கிடைக்குது. முழிக்கிற மொழியே சரி. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். 2 வடப்பா போதும் பாஸ்டர், எனக்கு 2 வடப்பா போதும். எனக்கு அது என்னதோ தெரியல. இந்த 2 மீன் மாதிரி 2 வடப்பா போதும். இல்ல பெரியமானவர்களே, ஆபிரகாம் ஓடுறாரு. சாராளுடைய கூடாரத்துல ஓடி, சாராளே சீக்கிரமாமா, ஏமா ஏமா, எப்படி கூப்பிட்டாரோ, செல்லமே, என் பிரியமே, என் மனைவியே, என் அன்பே, பாசமே, ரூபவதியே, சீக்கிரம், வேகம் வேணுமா, வேகம் வேணும், சீக்கிரம் சீக்கிரம். மீன் கழுவ செல்லதெல்லாம் உட்கார்ந்தா 11 மணிக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு எழும்போம். விருந்தால் வந்து அவங்களா காப்பி போட்டு அவங்களா குடிச்சிட்டு போயிருவாங்க. ஆனா இது மீன் கழுவி எழும்பாது. சிலது மீன் கழுவுறதும் எப்படின்னு தெரியாது, மீன் கழுவ உட்கார்றதும் எப்படின்னு தெரியாது. படிக்க மாட்டேங்குது சிலதெல்லாம். குடும்பத்துல மூத்தவங்க பெரியவங்க நல்லா சமையல் பண்றவங்க, போய் உட்கார்ந்து படிங்க போய். நீங்க யூடியூப அந்த மொபைல்ல சாலு பண்ணி வச்சு, நீங்க அங்க உங்க சட்டியை வச்சு அந்த எண்ணெயை ஊத்தி அந்த அடுப்பை கொளுத்தி அது எண்ணெய் கொதிக்கும் போது அப்படின்னு நீங்க அதுல பார்த்து செய்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மொபைல்னால அந்த கேஸ் எப்பவுமே வெடிய வாய்ப்பு இருக்கு. பெரியவங்க கிட்ட கேளுங்க, எழுதி வைங்க. வேணாம் வீட்டுல பெரியவங்க இல்ல அப்படின்னா தெரிஞ்ச குடும்பத்துல சொந்த பந்தம் யார்கிட்டயாவது கேளுங்கம்மா, எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு படிங்க.
சீக்கிரத்தை வேகத்தை காண்பிங்க. இல்ல பாஸ்டர், சிலதெல்லாம் உண்மைக்கு சில கணவன்மார்கள்லாம் பெரிய தியாகியா இருக்கிறாங்க. உண்மைக்கு சொல்றேன், இவங்கள போல வாரத்துல ஒரு வாரம் இருக்கு பார்த்தீங்களா, திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை இருக்கும், அவங்களுக்கே தெரியாத அந்த குழம்புக்கு என்ன பேர்னு இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திங்கட்கிழமை குழம்புல எப்படியாவது ஒரு முருங்கைக்காய் வந்து அப்படி நட்டமா நின்றோம். சரி சோத்திரம், ஏதோ முருங்கைக்காய் குழம்பு நினைக்கிறேன். அவன் பேர் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல எங்க தலைவர்கள். செவ்வாய்க்கிழமை முருங்கைக்காய் இருக்காது. அம்மாவுக்கு நேக்கு ஈஸியா வேலை. எப்படி ஒரு கத்தரிக்காய் அப்படி வந்து பாம்பு போல கொத்திட்டு நிற்கும். புரிஞ்சுக்கணும். சரி, இது ஏதோ கத்தரிக்காய் மாதிரி இருக்கு. புதன்கிழமை வித்தியாசமாவே இருக்கும். கேரட் சின்ன சின்ன இந்த வைரக்கல் மாதிரி அப்படியே அப்படியே நின்றுட்டு இருக்கும். பக்கத்துல பீன்ஸ் 2 நடமா நிற்கும். ஒரு வாரம் முழுவதும் ஒரு குழம்பு தான். மாத்திரம் என்னன்னா அப்படி வச்சு இப்படி வச்சு அப்படி வச்சு அப்படி. உண்மைக்கு பெரிய பெரிய தியாகிகள்லாம் இருக்கு. வெளியில சொல்ல முடியாது பாஸ்டர், எனக்கு புரியுதுங்க, உங்க வேதனை எனக்கு புரியுது, எல்லாம் வெளியில சொல்ல முடியாது. சாரால பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு, சாராலே சீக்கிரமாப்பா வேகத்தை காண்பி. வேலை காரியத்துல, கிச்சன் காரியத்துல, வீட்டு காரியத்துல, சுத்தம் காரியத்துல வேகத்தை காண்பி. அந்த காலத்துல எல்லாம் துணி காய போடுற கயிறுலாம் துவைச்ச துணி தான் நிறைய அப்படியே காஞ்சிட்டு இருக்கும். இன்னைக்கு உள்ள நிலைமையிலாம் துவைச்ச துணி காயறது இல்ல, எல்லாம் அழுக்கு துணி மொத்தமா அதுல தொங்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு நாள் அந்த கயிறு பிஞ்சிருது பாருங்க, கயிறுக்கே அந்த நாத்தம் தாங்க முடியல, பொறுக்க முடியல. என்ன அது சனிக்கிழமை லீவு நல்லா சாயந்தரம் அன்னைக்கு நாங்க மொத்தமா என்ன செய்வோம், பிரதிஷ்டை போன பிரதிஷ்டைக்கு போட்ட துணி கூட வச்சிருக்கலாம். இப்போ சில மடிச்சு, உண்மைக்கு பொய்யில்ல, அந்த போன பிரதிஷ்டைக்கு போட்ட அந்த சேலை ரொம்ப அழுக்கப்படலாம் படலாம். சரி, அப்படியே மடிச்சு உள்ள வை, அப்படியே உள்ள வச்சு இந்த பிரதிஷ்டை வரும் பார்த்தீங்களா, அப்பம் போடுவாங்க. சாரால பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு, என்ன வேணும் தெரியுமா, வேகம் வேணும், சீக்கிரம் சீக்கிரம். அது வாசிங்க திரும்ப 6. அவளை மாத்திரம் சீக்கிரம் சொல்ல, இவனும் இப்படிதான் இருக்கிறான். தீவிரமா எப்படி இருக்கிறான், தீவிரமா இருக்கிறான். ரெண்டும் வயசானது, ரெண்டும் வயசானதா இருந்தாலும் ரெண்டும் தீவிரமா இருக்கு, சீக்கிரமா இருக்குது. ரெண்டும் சோம்பேறியா அல்ல, சொக்கனா அல்ல, சுறுசுறுப்பா இருக்குது. தீவிரமாய் ஓடிவை. சாராலே சீக்கிரமாய். எவ்வளவு அழகான அளவு சொல்றாரு பாருங்க. அந்த வீட்டுக்காருக்கே தெரிஞ்சிருக்கு. ஆமா, வீட்டுக்காருக்கே தெரிஞ்சிருக்கு என்ன அளவு என்ன யாதுன்னு சொல்லு. அப்பம் சுடு என்றால் சரி போதும், அது நல்லா வேண்டாம். சோ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்களா, தீவிரம் வேணும், வேகம் வேணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா, நீதிமொழிகள்ல வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. எப்படி சொல்லுங்க, சாப்பிடுறதுல சுறுசுறுப்பா இருக்கோமா இல்லையா? அவன் வந்தா இதையும் எடுத்துருவான், அதுக்கு முன்னால நான் வாயில போடட்டும், அதுல சுறுசுறுப்பா இருக்கிறேன் இல்லையா? சரி, நல்லா கவனிங்க. இந்த சாராளுடைய கூடாரம் சொங்கினுடைய கூடாரம் கிடையாது. நல்ல சுறுசுறுப்பான தீவிரமா இருக்கக்கூடிய வீட்டு காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் நல்லா சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல கூடாரம். இந்த கூடாரத்துல நல்லா கவனிக்கணும். 75 வயதுல ஆண்டவர் என்ன செய்றாரு, ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த கூடாரத்துல திடீர்னு ஒரு புது ஆள் என்ட்ரி பண்றாரு அந்த வீட்டுக்கு, அந்த கூடாரத்துக்கு. நல்லா கவனிக்கணும். 10 வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகுது. இந்த கூடாரம் ரொம்ப நல்லா இருக்குது. மாத்திரம் ஒன்னே ஒண்ணு இந்த சாராளுக்கு பின்னால தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. கல்யாணம் ஆன அன்னையில இருந்து என்ன ஒரு காரியம் பின்தொடர்ந்து வருது, வசனம் சொல்கிறது, இந்த சாராள் மலடா இருக்கிறாள்.
அந்த ஒரு காரியம் மாத்திரம் இந்த சாராளுக்கு பின்னால வந்துட்டு இருக்கு. ஆனா மத்தபடியான காரியத்துல சாராள் கூடாரத்துல நல்லா சுறுசுறுப்பா நல்லா வேகமா இருக்கிறார். நல்லா இருக்கு கூடாரம், வீடு நல்லா இருக்கு, வீட்டுல குழப்பம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வீட்டுல அமைதி இருக்கு, நிம்மதி இருக்கு, எல்லாம் நல்லது இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சாராளுடைய வீட்டுல ஒரு புது ஆள் நுழைகிறாப்புல, ஒரு புது ஆள் உள்ள நுழைகிறாப்புல, ஒரு புது ஆள் உள்ள போகுது. யாருன்னு காண்பிக்கிறேன், எடுங்க ஆதியாகமம் 16:1-2 வாசிங்க வேகமாய். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இந்த வீட்டுல ஒரு புது ஆள் நுழையுது. நுழையிற ஆள் பேர் என்னது? ஆகார். இந்த வீட்டுல புது ஆள் நுழையுது, நல்ல கவனிக்கணும். இந்த வீட்டுல ஒரு புது ஆள் நுழையுது. இந்த ஆளுக்கு பேர் என்னன்னு வேதம் சொல்லுது? ஆகார். எங்கிருந்து வந்தவா இவா? எங்கிருந்து இவங்களுக்குன்னு மாட்டினாப்ல? 12:14-16 வாசிங்க, தெளிவா உங்களுக்கு விளங்கும். ஆபிரகாம் எகிப்தில் வந்தபோது எகிப்தில் அந்த ஸ்திரீயை மிகவும் அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும். யார் யாரு? வேலைக்காரிகள். வேலைக்காரிகள் இங்க இருந்தா வந்தா யார் கொடுத்தா? ஆபிரகாமுக்கு. நல்லா புரிந்து கொள்ளும் இந்த சம்பவத்தை. எகிப்துக்கு போறாப்ல ஆபிரகாமுடைய மனைவி பார்வோன் என்ன செய்யறான்? எகிப்துக்கு தூக்கி கொண்டு போகிறான். போனப்போ ஆபிரகாமுக்கு அவன் என்னெல்லாம் கொடுத்தானா? வாசிங்க, என்னெல்லாம் கொடுத்தான்? அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும். யாரு? வேலைக்காரிகள். இதுலதான் நுழைஞ்ச ஆகார். இந்த எகிப்திய அந்த கவனிக்கலாம். ஹலோ, கவனிங்க. இந்த சம்பவத்துல தான் அந்த ஆகார் பார்வோனால எகிப்தில இருந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுறார். இந்த எகிப்திய பெண் இருக்கிறால, நல்லா கவனிங்க, இவ பேர் தான் என்னதுங்க? ஆகார். இந்த ஆகார் யாருன்னு வேதம் சொல்லுது? 16:2 எழுதி இருக்கிறது. சாராள் சொல்கிறாள், என்னுடைய அடிமை பெண். அப்போ சாராளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வேலைக்காரி, சாராளுக்காக கொடுக்கப்பட்ட. வாசிங்க 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். இந்த பெண் யாரா? சாராயினுடைய, என்னுடைய அப்படின்னு சொல்றாவா? யாருடையது? யாருடையது? சாராயினுடைய அடிமை பெண். அடுத்த வசனம் 3. இதுலதான் மெயின் விஷயம் இருக்கு, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்துல 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக்கி கொடுத்தான். இல்ல, அது மனைவி. இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கோம்? வைஃப்னு போட்டிருக்கோம் பாருங்க. நல்ல கவனிங்க. சாராள் தன் கணவனுக்கு வேறொரு பெண்ணை மனைவியாக கொடுக்கிறார். சாராள் தன் கணவனுக்கு வேறொரு பெண்ணை மனைவியாக கொடுக்கிறார். 10 வருஷ காலம், நல்லா கவனிக்கணும், 10 வருஷ காலம் இவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. ஆபிரகாம், சாராள், சாராளுடைய வேலைக்காரியாகிய ஆகார். 10 வருஷத்துல சாராளுக்கு இந்த ஆகார்
அப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. 10 வருஷமா கிட்டத்தட்ட அந்த ஆபிரகாமுடைய வீட்டுல இந்த சாராள் இந்த ஆகார் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலோ அத்தனை ஆண்டுகளும் சாராளுக்கு இவன் நல்ல ஒரு சிநேகிதியா மாறிட்டான், நல்ல ஒரு தோழியா மாறிட்டான். அவ பார்க்கிறா இந்த வீட்டுல குறைவு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. இந்த வீட்டுல ஒரே ஒரு குறைவு தான் இருக்கு. என்ன குறைவு இருக்குது? தேவனால் அழைக்கப்பட்ட இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு குறைவு தான் இருக்கு. ஆதியாகமம் 12:1 சொல்லும்போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே, நீ உன் தேசத்தை, இனத்தை, என் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு குறைவா? கானா ஒரு கல்யாணத்துல இயேசுவையே கல்யாணத்திற்கு அழைத்த போது அங்க ஒரு குறைவு இருந்தது. ஹலோ, தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வீட்டுல குறைவு இருக்கு. கானா ஒரு கல்யாணத்துல இயேசுவை கல்யாணத்திற்கு ஸ்பெஷலா அழைத்தாங்கன்னு வசனம் சொல்லுது, அங்கேயும் குறைவு இருக்கு. இந்த ஆகார் பார்க்கிறா, இந்த ஆபிரகாமுடைய வீட்டிலே இந்த சாராள் என்கிற பெண்மணி 2 பேரும் ஒரு குறைவோட இருக்கிறாங்க. அந்த வீட்டுல உள்ள அத்தனை சமாச்சாரமும் இவளுக்கு தெரியும். அந்த வீட்டுல உள்ள அத்தனை கதைகளும் இவளுக்கு தெரியும். இவ சாராளுக்கு நல்ல சிநேகிதியா, நல்ல தோழியா இருந்தா. 2 பேரும் ஒருவர் உயிரை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஆகார் அடிக்கடி வந்து சாராள பலப்படுத்துவா. அம்மா சோர்ந்து போகாதீங்கம்மா, அம்மா சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்காக செய்வார், உங்களுக்கு நல்லது ஆகும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க கையில குழந்தை பாக்கியம் இருக்கும், நீங்க வாழ்ந்து இருப்பீங்க. இந்த ஆகார் சாராளுக்கு அவ்வளவு பக்கபலமா இருந்தா. எப்படி சொல்றீ அப்படின்னு கேட்கிறீங்களா? தன்னுடைய கணவனையே ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற அளவுக்கு தன்னுடைய இருதயத்திற்கு மேல இவ்வளவு பெரிய பாறாங்கல வைக்கிறானா, அப்ப எந்த அளவுக்கு அந்த பெண்ணை அவன் நம்பி இருப்பான், நேசித்திருப்பான். இல்லாம கொடுத்திருப்பாளா? கொடுப்பியலா? யாராவது கணவனை கொடுக்க முடியுமா? தான் புருஷனையே வேறு ஒருத்திக்கு, நல்லா புரியணும், அது மறுமனையாட்டி கிடையாது, அது மனைவின்னு வசனம் சொல்லுது. எல்லா மொழிபெயர்ப்புகளையும் நீங்க பாருங்க, எல்லாத்திலும் மனைவி. சாராள் தன்னுடைய கணவனை அந்த ஆகாருக்கு என்ன செய்தார்னா ஒரு கணவனாக. பயங்கரமான சம்பவம் இது. எந்த அளவுக்கு சாராள் கொடுக்கிறான், அந்த ஆகார தன்னுடைய கணவனுக்கு ஒரு மனைவியா கொடுக்கிறான். பொண்டாட்டிய புருஷனுக்கு வேற ஒண்ணு செய்து வைக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இருதயத்திற்கு மேல பாறாங்கல்ல வச்சுக்கிட்டு செய்திருப்பா. ஆனா செய்யற காரணம் என்ன தெரியுமா? இவ அந்த ஆகாருக்கும் இவளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன், அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. சீக்கிரம் யாரையாவது வீட்டுல விடுவாங்களா? யார வீட்டுல விடுவாங்க? வாலிப பிள்ளைகள் வீட்டுல இருக்குதுன்னா, மனைவி தனியா இருக்கிறாங்க, நம்பிக்கைக்கு உரியவங்களை மாத்திரம் விடுவாங்க. இந்த ஆகார சாராளுக்கு அவ்வளவு ஸ்நேகமா, அவ்வளவு பாசமா அப்படி இருந்ததுனால ஒரு 10 வருஷம் கழிச்ச பிறகு இந்த சாராள் பார்க்க, என்னால முடியலன்னு சொல்லி இவா ஒரு தப்ப செய்திருந்தா. ஒரு தப்ப செய்யறா. என்ன தப்பு செய்யறா? 3வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அளித்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள். 4வது வசனம் துவங்குது, வேதனை துவங்குது. 4 வாசிங்க. அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பத்தரித்தாள். யாரோடு சேர்ந்த போது? சேரக்கூடாது. இருளும் ஒளியும் சேரக்கூடாது, எகிப்தும் இஸ்ரவேலும் சேரக்கூடாது. இங்கதான் வேலையே ஆரம்பிக்க பாருங்க. 4வது வசனம் ஸ்டார்ட் ஆகும்போதே வசனம் சொல்லுது,
அவன் ஆகாரோடு சேர்ந்த போது, யார் அவன்? ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் என்ன பண்ணலாம்? கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை இதுவரைக்கும் எப்படி எண்ணினாள்? எவ்வளவு நாள் அந்த புத்தியை காமிச்சிருவாங்க. விளங்காத புத்தி உண்டு செல்லுது. அந்த புத்தி என்ன செய்கிறோம்? அவ காமிச்சிட்டா அவ புத்தியை. நான் எகிப்திய உங்களை போல அந்த இஸ்ரவேல்லாம் நமக்கு நம்ம வேற. அந்த புத்தி, அந்த சுபாவம், ஜென்ம சுபாவம் உண்டு. ஒவ்வொரு ஊருக்கும் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துல இந்த ஊருக்காரனா, திருநெல்வேலிக்காரனா, நாகர்கோவில்காரனா, மதுரைக்காரனா, சேலங்காரனா, இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு குணத்தை சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? சொல்லுவாங்களா இல்லையா? சரி, நீங்கெல்லாம் நல்ல ஆட்கள். நான் எங்க ஊரே அப்போ எங்க ஊருக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, அதான் 2 காரியம் இருக்கும். வீட்டுல ஒரு அருவா, மூக்குக்கு முன்னால ஒரு கோவம். குணங்கள், மக்களுடைய குணங்கள். இந்த எகிப்திய பெண்ணுக்குள்ள இருந்த அந்த குணத்தை அவ காமிச்சிட்டா. ஆபிரகாமோடு சேர்ந்த போது, அது வரைக்கும் சேர்ந்த வரைக்கும் இவன் சாராளுக்கு நல்ல பிள்ளை, சாராளுக்கு நல்ல தோழி, சாராள் மேல அப்படி ஒரு ஸ்நேகம், அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு இது உண்டு. சாராள்னா போதும் உயிரே கொடுத்துருவான். ஆனா இப்ப சுபாவத்தை காமிச்சிட்டா. அவ இப்ப சாராள என்ன நினைக்கிறாளா? அற்பமாய் நினைக்கிறாள். அடுத்து அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் என்னது? சுமரும். என்னது அநியாயம்? இப்ப சாராள் கூடாரத்துல என்ன வந்துட்டு, இது வரைக்கும் நல்லா இருந்து சாராள் கூடாரத்துல, சாராள் வீட்டுல நல்லா இருந்து, இப்போ சாராள் வீட்டிலேயே சாராளை எப்படி பாக்குறாங்க? அற்பமா. சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி பாக்குறாங்க? அற்பம்னா ஏளனமா பாக்குறாங்க. சாராளுடைய கூடாரத்துல இப்போ சாராளுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அந்த கூடாரத்தை பார்த்து 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 அவ்வளவு அழகுபடுத்தின அந்த சாராளுக்கு, அந்த கூடாரத்தில் இருந்து அப்படி ஜெபம் பண்ண அந்த சாராளுக்கு, அந்த கூடாரத்துல தன்னுடைய புருஷனுக்கு உண்மையா இருந்த அந்த சாராளுக்கு, அந்த கூடாரத்துல தன்னுடைய வீட்டு காரியங்களை சரியா செய்து கொண்டிருந்த அந்த சாராளுக்கு, அதே வீட்டுல ஒண்ணு நுழைஞ்சிட்டு, இது ஒரு ஆவி, இது எகிப்திய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஈஜிப்ட். எகிப்தின் ஆவி என்ன செய்து கானான் தேசத்துல இருந்த ஆபிரகாமுடைய வீட்டை நோக்கி இந்த ஆவி உள்ள நுழைஞ்சிட்டு. இந்த ஆவி உள்ள நுழைஞ்ச உடனே அந்த கூடாரத்தை விட்டு சாராள துரத்தணும்னு சொல்லி அவளை எவ்வளவு ஏளனமா அற்பமா நினைக்கலாமோ அவ்வளவு ஏளனமா அற்பமா நினைக்கிறது. பரியாசம் பண்ணுது. கிழவி போகுது பாரு, கிழவி எப்படி நடந்து போகுது பாரு, கிழவி எப்படி கையை தூக்குது பாரு, கிழவி எப்படி பாத்திரத்தை விளக்குது பாரு, கிழவி எப்படி பாட்டு பாடுது பாரு, கிழவி எப்படி வேலை செய்ய, ஒவ்வொரு காரியத்திலும் அவளை ஏளனமாய் அற்பமாய் அவளுடைய கூடாரத்தில் எப்படி இருக்கும். 2வது சாரா சொல்ற, எனக்கு அநியாயம் நடக்குது, எனக்கு அநியாயம் நடக்குது, என் சாப்பாடுல யாரோ கை வைக்கிறாங்க, என் துணியில யாரோ கை வைக்கிறாங்க, எனக்கு என் வீட்டிலே என் கூடாரத்திலே அநியாயம் நடக்கையா. மூணாவது நியாய தீர்ப்பு வந்துட்டு, 3வது அதே கூடாரத்துல சாராளிபம் பேசுற பேச்சு பாருங்க. நியாயம் தீர்க்கிற அளவுக்கு, இப்ப முடிவு பண்ற அளவுக்கு, நீயா நானா, நீயா நானா, இந்த வீடு உனக்கா எனக்கா, இந்த வீட்டுல நான் இருக்கணுமா நீ இருக்கணுமா, யார் இருக்கணும். நல்லா இருந்த சாராளுடைய கூடாரத்துல 3 காரியங்கள் நுழைந்து பாருங்க. ஒரு எகிப்திய ஆவியினால இது நடக்குது. சிலதை சேர்க்காமல் இருக்கிறது வீட்டுல நல்லதுமே, சிலருக்கு வீட்டுல இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. 4 வீட்டு காப்பியை குடிச்சிட்டு நக்கிட்டு அலையிறதெல்லாம் வீட்டுல எடுக்காதீங்க. அந்த 4 வீட்டு கதையை இங்க சொல்லி இங்க இருந்து அங்க சொல்லி எடுக்காதீங்க. எப்படிப்பட்டதெல்லாம் வீட்டுல வீடே நாசமாயிரும்.
எப்படி ஒரு அருமையான கூடாரம் பாருங்க. இந்த ஆகார் வந்து வீட்டுல உட்கார்ந்தா அவ்வளவுதான். இந்த ஆகார் வந்து வீட்டுல உட்கார்ந்தா, இவ வந்து வீட்டுல படுத்தா, கொஞ்சம் இடம் கொடுத்தா சாரா நம்புனா, சாரா நம்புனா, சாரா நேசித்தா, சாரா நல்லா கவனிச்ச. ஆனா அந்த நம்பிக்கைக்கு இவ துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த நம்பிக்கைக்கு இவ துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னெல்லாம் பண்றா? ஏளனமா அற்பமா நினைக்கிற. ஆபிரகாமே அற்பமா நினைக்கலையா? அவள ஆபிரகாமே ஏளனமா நினைக்கல. நீ யாரியா? எகிப்திய ஆவி. இது நான் சொல்றது. அடுத்து சாரா சொல்றா, என்ன அற்பமா நினைக்கிறாங்க, என்ன ஏளனமா நினைக்கிறாங்க. எனக்கு என் வீட்டிலேயே அநியாயம் நடக்கிறது. எனக்கு என் வீட்டிலேயே சொல்லுங்க, என் காதல் உள்ளதெல்லாம் கலத்தி கொடுத்தேன். உங்க கண்ணீர் கழுத்தில் உள்ளதெல்லாம் கலத்தி கொடுத்து எங்க அப்பா வீட்டுல என்னெல்லாம் கொடுத்து என்ன பார்க்க வச்சு இட்லி திங்காங்க, இட்லி சமைக்க வாங்க. என் வீட்லயே எனக்கு அநியாயம். யார் வந்துக்கா தெரியல இப்படி வேதனையோட. என் வீட்டுல எனக்கு அநியாயம் நடக்குது. மூணாவது என் வீட்லயே இப்ப நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயம் தீர்ப்பு நடக்கு. மூணாவது என்ன சொல்ற சாரா? ஆண்டவர் என்ன செய்வார்? நடு நின்று. அப்ப இப்ப என்ன ஆயிட்டு? வீடு கோர்ட்டு கச்சேரி ஆயிட்டு வீடு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்ப வீடு என்ன ஆயிட்டு? சாராவுடைய கூடாரம் என்ன ஆயிட்டு? கோர்ட்டு கச்சேரி. அந்த சைட்ல ஒண்ணு நிக்கும், இந்த சைட்ல ஒண்ணு நிக்கும். ஒண்ணு கட்டிலுக்கு மேல ஏறிக்கும். சால கோர்ட்ல பார்த்திருக்கேன். குற்றவாளி கூண்டு உண்டு, மேல ஜட்ஜின்னு ஒருத்தர் இருப்பாரு, இங்க வக்கீல்னு ஒருத்தர் வாதாடுவார். கரும் கோத்தார் அவர்களே, அது அங்க சொல்லுவோம் வாய் பத்து. இது வீட்டுல உள்ள கோர்ட்ல வந்து இப்படி நடக்கும், அங்க அப்படி நடக்காது. ஆனா வீட்டுல எப்படி நடக்கும்? ஏன்னா அந்த வசனமா இருக்கல, நியாயம் தீர்ப்பாராக, நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. வீடு என்ன ஆயிட்டு? இப்போ சாராளுடைய கூடாரம் என்ன ஆயிட்டு? ஒரு எகிப்திய ஆவி, ஒரு எகிப்திய பெண் ஆகார் வீட்டுல நுழைந்ததுனால். ஹலோ, ஆனா இதுல ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? இதுல ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சாரால் பட்சமா தான் இருந்தார். அந்த எகிப்திய பெண்ணை ஆண்டவர் கணக்கிலே வைக்கல, மதிக்கவே இல்லை. தேவ தூதனே மதிக்கல, பைபிளே அதை மதிக்கல. தெரியுமா? ஆண்டவர் யார் பட்சமா இருந்தார் தெரியுமா? சாரால் பட்சமா. சாரால் யார் தெரியுமா? அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு பின்னால கண்ணை மூடிக்கிட்டு வந்தா. அழைக்கப்பட்ட ஆபிரகாமை நம்பி பின்னால எதுவும் கேள்வி கேட்காம அவாடுக்கு பின்னால வந்த அந்த சாரால ஆண்டவரே அவ பட்சமா தான் இருந்தார். காண்பிக்கணும் உங்களுக்கு. வாசிங்க, சீக்கிரம் எடுங்க, நேரம் ஆயிட்டு. 5 நிமிஷம் நம்ம கையில எடுத்துக்கொள்ளுங்க. அதே ஆதியாகமம் 16:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆட்சியாரண்டிக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். இந்த எகிப்திய ஆவி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கொஞ்சம் காலம் வரைக்கும் இவளை தொந்தரவு பண்ணினது. இவன் கிட்ட இருந்து சீக்கிரமா போகல இந்த ஆவி. இந்த ஒரு பெரிய சம்பவம் இங்க நடக்குது. இந்த சம்பவத்திற்கு பிறகு 21:9 பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த ஆவி வலை என்ன செய்யல, விடல. இந்த சாரால ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த எகிப்திய ஆகாருடைய பிரச்சனை. 21:9 படிச்சு பாருங்க. வேகமா, நேராயிட்டு சீக்கிரம் முடிக்க. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. பரியாசம் பண்ணுகிற. நம்ம இங்க 16வது அதிகாரம் சம்பவத்துல தான் இருக்கிறோம். ஆனா அங்க 21வது அதிகாரத்திலையும் அங்கேயும் இந்த ஆகார் தொந்தரவு தாங்க முடியல. அந்த 21வது அதிகாரத்தோட தான் ஆண்டவர் இவளுக்கு ஒரு முடிவு கேட்டார். இந்த எகிப்திய ஆவிக்கு ஒரு முடிவை கேட்டாரு. பைய தூக்கி தலையில போட்டு வீட்டை விட்டு அனுப்பி வெளியில விட்டதுதான். அதுக்கு பிறகு அந்த ஆவி, அந்த எகிப்திய பெண் அந்த வீட்டு பக்கம் சாராளுடைய கூடாரம் பக்கம் வரவே இல்லை. ஆமென். யாரையும் வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. செய்திய தவறா தாறுமாறா கேட்டுக்கிட்டு ஏடவிடமா கேட்டுக்கிட்டு. நான் இன்னைக்கு சொன்னேன்,
ஹோட்டல் சாப்பாடு சாப்பாடாதுங்க, வீட்டில் உள்ள சாப்பாடு சாப்பிடுங்க, வீட்டில் உள்ள சாப்பாடு நல்லதுன்னு அந்த செய்தியை நான் சொல்லிட்டு இருந்தேன். வெளியில் உள்ள செய்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு கிடக்காதுங்க. ஆண்டவர் கொடுக்குற அந்த செய்தியை கேட்டு அப்படின்னு சொன்னோடனே அதை சிலர் எப்படி எடுத்துட்டாங்க, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடு இப்படி என்ன எடுத்து என்ன கொண்டாந்துங்க. அதனால பாஸ்டர் சொல்றாரு, எகிப்திய பெண்ணை வீட்டை விட்டு இவன் எகிப்திய பெண்ணு தான் அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணாங்க. அது ஆவியை பத்தி பேசுறேன், சில கிரியைகளை பத்தி பேசுறேன். சரி கவனிங்க. ஓகே, இப்போ இந்த ஆண்டவர் கூட வாசிங்க 16:9 எதை வாசிச்சோமே அது இல்ல. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆச்சாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கீர் என்றார். ஆண்டவர் யாருக்கு பக்கமா நிற்கிறார்? என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆண்டவர் சாரால் ஃபேவர்ல தான் நிற்கிறார். ஆண்டவரை சொல்றாரு ஆகார பார்த்து, நீ என்னவது உன் நாச்சியார் அண்டைக்கு சாரால் கிட்ட போய் அவ கை கீழே என்னவது அடங்கிருன்னா என்ன பார்த்து என்ன பயங்கரமா சொல்றார் பாருங்க. அவ கை கீழே போய் நீ அடங்கு. சாராளுக்கு ஃபேவரா ஆண்டவர் பேசுறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க வேகமா. 21:12 ஆண்டவர் எப்படி சாராளுக்காக நிற்கிறார் பாருங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். சாரா சொல்றதெல்லாம் நீ நினைச்சே ஆபிரகாம். ஆண்டவர் சாரா பக்கமா தான் நிற்கிறார் பாருங்க. சாரா பக்கமா தான் ஆண்டவர் நிற்கிறார். 12:17 வாசிங்க வேகமா. நேரம் எல்லாம் நம்ம வேகமா வசனத்தை சொல்லிட்டு போறோம். 12:17 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரின் மகாவாதிகளால் வாதித்தார். சாராள் நிமித்தம் என்ன செய்தாரு? ஒரு வீட்டை என்ன செய்தாரு? அடி கொளுத்தி தந்தார் பாருங்க. 20:17 வேகமா வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்கள் எல்லாம் அழித்திருந்தபடியால். ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணார் ஆண்டவர்? அபிமெலேக்குடைய குடும்பத்துடைய அத்தனை பேரையும் சாராள் நிமித்தம் செய்தார் கர்ப்பத்தை. இந்த சாராளுக்காக 26:1 வாசிங்க வேகமா. 21:1 வாசிங்க வேகமா. கர்த்தர் தான் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். யார் பேர்ல? ஆண்டவர் சாராள் பேர்ல கடாட்சமானார். அதுலயே 6 வாசிங்க அடுத்து. அப்பொழுது சாராள் தேவனை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். என்னதான் நடக்குது? இந்த சாராள் பக்கமா தான் ஆண்டவருடைய முழு ஃபேவர் போகுது. ஆண்டவர் முழுமையாக சாராள் பக்கத்துல தான் நிற்கிறார். சாராளுக்காக அடிக்கிறார், சாராளுக்காக உதைக்கிறார், சாராளுக்காக அடைக்கிறார். சாராளுடைய பேச்சை கேள்வி ஆபிரகாம் வரைக்கும் அதட்டுறார். ஆபிரகாமே, உன் மனைவி சொல்வதெல்லாம் செய்யும் கேள். அவளை வச்சுதான் வீடை கட்ட போறேன், ஒன்ன வச்சு வீடை கட்ட போறது இல்ல. வீடு கட்டுகிற பொறுப்பு அவளுக்கு தான், வீடு கட்டுகிற அழைப்பு அவளுக்கு தான், அது அவ கையில தான் கொடுக்கிறேன், நீ கேளு. பாருங்க, 6 வசனம் உங்களுக்கு காண்பித்தேன். 6 வசனத்துல ஆண்டவர் சாராளுக்கு ஃபேவரா தான் நிற்கிறார். வாவ்! இந்த ஆகார தேவதூதன் கூட மதிக்கல தெரியுமா? 18வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. 18 ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தில் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் புசித்தார்கள். 16:8 வேகமா. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். எப்படி சொல்ற? ஒரு தேவதூதன் எப்படி சொல்லணும்? ஒரு தேவதூதன் எப்படி சொல்லணும்? எப்படி சொல்றாப்ல? என்னதான் சொல்லணும் ஒரு தேவதூதன்? ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், இங்கே இல்லன்னு என்ன சொல்லணும்? ஆபிரகாமுடைய மனைவியே, நீ எங்கிருந்து? இல்ல ஒரு எகிப்திய பெண்ணை, நீ எங்கிருந்து வர, எங்கிருந்து? ஆனா லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க? தேவதூதனும் மூக்குல குத்தி காமிக்கிறார். சாரால் பட்சமா என் தெய்வமும் சாரால் பட்சமா தூதர்களும் நிற்கிறாங்க. என்ன சொல்றாரு தூதன்? சாராயின் பெண்ணு சொல்ல அடிமை சாராளுக்காக எப்படி பரலோகம் நிற்கிறது பாருங்க. 25:12 வாசிங்க வேகம்.
மதிக்கல ஆகாரங்க யாருமே மதிக்கல. சாராளுக்காகத்தான் நிக்கிறாங்க. சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் இஸ்ரவேலின் வம்சவரலாறு. கதை என்னதுன்னா, இப்ப பூரம் கீழே என்ன ஆக போகுதுன்னா, வம்ச வரலாறு பூரா என்ன ஆக போகுது, ஒவ்வொன்னா விளக்க போறார். அப்ப எப்படி விளக்கணும், எப்படி விளக்கி இருக்கிறார் பாருங்க. என்னதான் போடணும், ஆபிரகாமினுடைய அடிமை பெண் ஆகிய அல்லது ஆபிரகாமினுடைய மறுமனை இல்லைன்னா ஆபிரகாமினுடைய மனைவியாக எகிப்து தேசத் அப்படின்னு போடல. பைபிளே அந்த ஆகாருக்கு மதிப்பு கொடுக்கல. பைபிளே என்னதான் சொல்லுது, சாராளுடைய அடிமை பெண் ஆகிய ஆகாரே. சோ யார் எப்படியும் பார்க்கட்டும், ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. ஆபிரகாமை நம்பி அழைக்கப்பட்ட ஆபிரகாமை நம்பி ஆபிரகாமோடு இணைந்து அந்த கூடாரத்தை அழகுபடுத்துகிற அந்த சாராளுடைய கூடாரத்தில் என்னதான் எத்தனை தான் வந்தாலும் ஆண்டவர் சாரால் பக்கமாகவே நிற்கிறார் பாருங்க. இப்போ 21வது அதிகாரத்துலதான் இந்த எகிப்திய ஆவி முழுதும் வெளியில போகுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நிறைய இருக்கு, காரியங்கள் இருக்கு. இந்த செய்தியெல்லாம் ஒவ்வொன்றும் விளக்குனா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ நேரம் இல்லை, நமக்கு சீக்கிரமா இன்னைக்கு முடிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா நான் சொன்னது போல ஒரு அருமையான குடும்பத்திற்கு ஆண்டவர் இரக்கம் செய்தபடினால அவங்க சந்தோஷமா இன்னைக்கு சபையில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஒரு காலை உணவு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அவங்களுக்காக நம்ம ஒரு வார்த்தை செபித்து ஆசீர்வதித்து சந்தோஷமா நல்ல காலை உணவை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம திருப்தியோடு நம்முடைய இல்லங்களுக்கு கடந்து செல்ல போகிறோம். ஆனா மறந்துடாதீங்க, இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றோம். ஆனா ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்திருக்கிற இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம அதை தியானிக்கும் போது, நம்ம அதை கவனமாய் கவனிக்கும் போது அதை நம்மால கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த நாள்ல நம்மோடு பேசி இருக்கிறார். சாராளுடைய கூடாரத்தை குறித்து சில காரியங்களை நம்ம தியானித்தோம். சாராளுக்காக ஆண்டவர் எப்படி பட்சமா நிற்கிறார், சாராளுடைய வீட்டினுடைய நிம்மதியை கெடுக்கிற அந்த ஆகாருக்கு ஆண்டவர் எப்படி கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிறார். சாரால் பட்சமா ஆண்டவர் நிற்கிறார். பரலோகனுக்கு தூதர்கள் நிற்கிறாங்க. உங்க பட்சமா என் பட்சமா நம்முடைய கூடாரத்திற்கு பட்சமா ஆண்டவர் இருக்கிறார். பரலோகம் இருக்குது, அவருடைய சேனைகள் இருக்குது. என்ன எகிப்தியாவியோ மும்பையாவியோ வேசியாவியோ எந்த அசுத்தாவியோ எதுவும் நம்முடைய வீட்டையோ குடும்பத்தையோ ஒன்னும் செய்ய முடியாது. கொஞ்சம் வந்து தொந்தரவு பண்ணலாம், ஏன்னா நம்முடைய கவனம் இல்லாம நம்ம சேரக்கூடாததை சேர்த்து வச்சுட்டோம். அதனால தான் ப்ராப்ளம். அதுக்கு முன்னால ப்ராப்ளம் கிடையாது. சாரால் கூடாரத்துல 21 அதிகாரத்திற்கு பிறகும் ப்ராப்ளம் கிடையாது. 127 வயதுல சாரால் மரிக்கிறாள். 23:1 சொல்கிறது. தன்னுடைய மகனுடைய 37வது வயதுல சாரால் மரிக்கிறாள். 3 வருஷம் தன்னுடைய தாய்க்காக அழுதான். ஆனா 3 வருஷம் முடிந்த பிறகு அதே தாயினுடைய கூடாரத்துல ஒரு பெரிய ஆறுதலை தெய்வ சமூகத்துல அவன் பெற்றுக்கொண்டார். எழும்பி நிற்போம் எல்லாம்.